எங்க வீட்ல நாங்க மண்டே வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஸோ சண்டே நைட் வரைக்கும் நல்லா கட்டு கட்டுன்னு கட்டிட்டு, மண்டே காலையில குளிச்சு வீடெல்லாம் தொடச்சிருவோம். நார்மலா ஒருத்தவங்க வீட்ல வீடு துடைக்க ஒரு 20 மினிட்ஸ் ஆகுமா, பெருக்கிட்டு இங்க பாருங்க, இவர் பண்ற அட்டகாசம் எனக்கு 1 ஹவர் ஆச்சு. செவுத்தெல்லாம் கிறுக்குனது பத்தாது, தரையெல்லாம் கிறுக்கி வச்சிருக்கான். இந்த கிரையான்ஸ் வச்சு பண்ணானா, இல்ல ஸ்கெட்ச வச்சு பண்ணானான்னு தெரியல. அது போகவே இல்ல. ஸோ அதுக்கே எனக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு பொம்மையெல்லாம் எடுத்து வச்சுட்டு பெருக்கி, அப்புறம் மாப் போட்டு முடிக்கிறதுக்கே. இந்த துணிய நான் வந்து சாட்டர்டே துவைச்சது, இப்ப தான் மடிக்கிறேன். இதுக்கும் மேல மதிக்காம இருந்தேன்னா, இதுக்கு மேலயே அழுக்கு துணியெல்லாம் போட்டு துவச்சதையே இன்னொரு வாட்டி துவைக்க விட்டுருவாங்க. இந்த துணி துவைக்கிறது கூட பரவாயில்லங்க. இந்த மடிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது கூட பரவால்ல. இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த சாமான் தொலக்கி அந்த சாமானெல்லாம் அடுக்குறது. மடிச்ச துணியாச்சும் தூக்கின்னு போய் பீரோல ஒண்ணா வச்சுருவேன். ஆனா சாமானெல்லாம் தனித்தனியா ஸ்பூனு, கிளாஸு, தட்டெல்லாம் தனித்தனியா வைக்கணுமா, அதனால நான் அத அடுக்கவே மாட்டேன். அத அப்படியே தேய்ச்சு அப்படியே வச்சுட்டு, திருப்பி அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணி காலி பண்ணிருவேன். நெறைய பேர் என்ன மாரி இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி டெய்லி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காஃபி குடிச்சா தான் இன்னைக்கு டே ஃபுல்ஃபில் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.